வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களே சினி பிளஸ் தமிழுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் வந்து நிர்வாகம் பொறுப்பில்லை. இயக்குனர் எஸ் கார்த்தீஸ்வரன் டைரக்ட் பண்ணி இவரை ஹீரோவாக நடிச்சிருக்கிற இந்த படத்தில் மிருதுலா, ஸ்ரீநிதி, லிவிங்ஸ்டன், பிளாக் பாண்டி, இம்மான் அண்ணாச்சி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருக்கிறாரு. சரி, படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, கதை ரொம்ப சிம்பிள் தான். ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஹைடெக் மோசடிமேன். பேராசை, ஏமாத்து வேலை, காதல், கவர்ச்சின்னு பல வழிகளை மக்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அது எப்படி என்று கேட்டிங்கன்னா, பிளாக் பாண்டி வந்து அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பணத்தினை ரொம்பவே இழக்கிறார். மற்றது லிவிங்ஸ்டன் வந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ரொம்பவே ஏமாறார். ஏன் இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீநிதி ஒரு சீப்பான ஒரு செல்போன் விளம்பரத்தை பார்த்து ஏமாறாரு. இதில் உச்சகட்டமாக ஹீரோயின் கிட்ட காதலிக்கிற என்ற பேரில் 500 கோடி ரூபாய்க்கு மேலே ஹீரோ சுட்டுறாரு. இப்படி ஊரையே ஏமாத்துற ஹீரோ யாரு? அவரே இந்த ஒரு புறாடு பண்ணுறாரு. போலீஸ்கிட்ட அவர் சிக்கினாரா இல்லையா? இதுதான் இந்த நிர்வாகம் பொறுப்பில்லை படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட ப்ளஸ் பயன் என்னென்னு பார்க்க போனால், முதலாவது படத்தோட தரம் எப்படி இருந்தாலும் சொல்ல வந்த கருத்து முக்கியமானது. ஆன்லைனில் நாம் எப்படி எல்லாம் ஏமாறுறோம், பேராசை எப்படி நம்மளை அழிக்குதுன்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, படத்தில் நடிப்புன்னு பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர்ற ஸ்ரீநிதி அவங்க விசாரணை பண்ணுற விதம் அந்த கம்பீரமான படத்துக்கு கொஞ்சம் பலஞ்சேது. மூன்றாவது, படம் முழுக்க சோதித்தாலும் கடைசியில் 10 நிமிஷத்தில் வர்ற காட்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லை. நான்காவது, இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காரு. அது கொஞ்சம் கலகலப்பாக இருந்துச்சு. சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்க்க போனால், முதலாவது இயக்குனர் கார்த்தீஸ்வரன் தானே ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. விதமான கெட்ட போடுறாரு. ஆனால் இதுவுமே அவருக்கு செட் ஆகலை. ஓவர் வில்ட வசனங்கள், தன்னை தானே மாஸ் ஹீரோவாக காட்டி நினைச்சது பெரிய சரக்களை கொடுக்குது. ரெண்டாவது, காதலிக்கிட்ட சுமார் 50 கோடி ரூபாய் கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் 500 கோடி ரூபாய் இல்லாமல் மாற்றுறது எல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது. மற்றது 8,000 கோடி ரூபாய் ஸ்கேம் பண்ணுறவன் போலீஸ் கமிஷனர் கூடவே பாட்டி வந்தான். ஆனால் அவன் ஒரு இன்வெஸ்டர் டீம் மட்டுமே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் சினிமாத்தனமாக இருக்குது. மூன்றாவது, ஹீரோயின் மிருதுலா மற்றும் கூட வர்ற ஆகவன் மற்றது அகல்ஜா ஏதோ ஒரு டிவி சீரியலில் நடிக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. காமெடின்னு பிளாக் பாண்டி பண்ணுறதெல்லாம் சிரிப்பு வரல, ரொம்பவே கடுப்பு தான் வருது. நான்காவது, பட்ஜெட் பிரச்சனை படத்தில் அப்பட்ட மாதிரி ஃபைட் சீன் சிரிப்பு வேற வலிக்குது. சதுரங்க வீட்டை மாதிரி பண்ண நினைச்சிட்டு அதில் பாதியை கூட தொட முடியாமல் திணறி இருக்காங்க. சரி, நம்ம சினிப்ளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 3 ஸ்டார். சரி, நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவோம். படத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன? யாருடைய நடிப்பு உங்களுக்கு கவர்ந்தது? உங்கள் கமெண்ட்டுக்காக அவரோட வெயிட் பண்ணுங்க. இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சினிப்ளஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.